friends, welcome to Sue Smart Workshop. Body measurement எடுத்து நம்ம blouse cutting எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். So நான் body measurement எடுத்திருக்கேன். Blouse ஓட full length வந்து 14 இருக்கு. So நான் 14 and a half வச்சிருக்கேன். இப்போ வந்து shoulder measurement, shoulder வந்து 14 இருக்கு. So 14 shoulder இருந்து நான் 2 minus பண்ணி 12 வச்சிருக்கேன். ஏன்னா deep neck. Chest measurement வந்து 39 இருக்கு. So half of the 39 எடுத்திருக்கேன். இப்போ neck ஓட depth வந்து 10 inches mark பண்ணிருக்கேன். armhole measurement வந்து 18 இருக்கு. So நான் half of that 9 inchesக்கு நான் mark பண்ணிருக்கேன். இங்க வந்து நீங்க deep neck mark பண்ணும்போது armhole shape வந்து இந்த மாதிரி நீங்க mark பண்ணிக்கணும். நீங்க shoulderல இருந்து நீங்க width பார்க்கும்போது சேம் மெஷர்மெண்ட் இங்க மார்க் பண்ணக்கூடாது. ஒரு half inch outside மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆர்ம் ஹோல் ஷேப் கொடுக்கணும். நான் அந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பைப்பிங் கொடுக்கறதுனால மார்க்கிங் மேலேயே நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக தேவையில்லை. பைப்பிங் கொடுக்கறதுனால சேம் அது மேலேயே கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து சைடில் நான் 1.5 இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங்காக விட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். இங்கே ஆர்ம் ஹோல் ஷேப் கொடுக்கும்போது இங்கே 1/4 இன்ச் வெளியில் தள்ளி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங்காக. ஏன்னா நான் மார்க் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா விடாமல் எக்ஸாக்ட் மார்க்கிங் பண்ணிவிட்டேன். அதனால நான் 1/4 இன்ச் ஸ்டிச்சிங்காக விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கிறேன். பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ரெடி ஸ்டிச்சிங்காக இங்க நாட்ச் போட்டுக்கலாம். நீங்க ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் எந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணி எடுக்கணும்னு நான் கொடுத்துருக்கேன். பாருங்க ரவுண்ட் ஷேப்ல பேக் கட்டிங் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம். பிளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் நம்ம கட் பண்ணும்போது நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து அப்பெக்ஸ் பாயிண்ட்லேருந்து நம்மளோட பஸ்ட் ஃபினிஷிங் பாயிண்ட்டுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபுல் லென்த் எப்படி மார்க் பண்ணணும்னா செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது செஸ்ட் டிவைடட் பை 3 பண்ணிவிட்டு நீங்கள் பிளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணிக்கோங்க. செஸ்ட் டிவைடட் பை 3 ப்ளஸ் ஸ்டிச்சிங்காக 1/4 இன்ச்சு. இங்க அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கு பார்க்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் அப்பர் செஸ்ட் அண்ட் தென் மிட் செஸ்ட் ரெண்டு மெஷர்மெண்ட்டும் மார்க் பண்ணணும். எனக்கு அப்பர் செஸ்ட் வந்து 39 இருக்கு. ஸோ நான் இங்கே 1/4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா ஸ்டிச்சிங்க்கு. அது மார்க்ல இருந்து தள்ளி நீங்கள் 39 இன்ச்சுக்கு நான் 4 டிவைட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். மிட் செஸ்ட் வந்து 41 இருக்கு. ஸோ மிட் செஸ்ட் 41 4 டிவைட் பண்ணிட்டு நான் மார்க் பண்றேன். இங்க 1/4 இன்ச் தள்ளி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்க அப்பர் செஸ்ட் அண்ட் தென் மிட் செஸ்ட் மார்க் பண்ணும்போது கஃப் வந்து நீட்டா இருக்கும். நம்மளுக்கு கம்ப்ரெஸ் ஆகாம நீட் ஃபினிஷிங் கொடுக்கும். நம்மளுக்கு செஸ்ட் ரொம்ப டைட் ஆகுற மாதிரி இருக்கும். நீங்க அப்பர் செஸ்ட் மிட் செஸ்ட் எல்லாமே சேமா வச்சிட்டீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பிளவுஸோட ஃபிட்டிங் பர்ஃபெக்டா வரும். பாருங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம இதுக்கு 3.5 to 4 inches வரைக்கும் நான் அப்பெக்ஸ் பாயிண்ட் நான் மார்க் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் நான் பேக்ல எப்படி மார்க் பண்ணியிருந்தேன் சேம் மெஷர்மெண்ட் நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க க்ளோஸ் நெக் ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸாக்ட் ஷோல்டர் எவ்வளோ இருக்கு அதே மெஷர்மெண்ட் வைக்கலாம். ஸோ டீப் நெக் மார்க் பண்றதுனால நான் 2 to 2.5 inches வந்து கம்மியா வச்சிருக்கேன். ஸோ அதனால இந்த மாதிரி சின்னதா வரும் நம்மளுக்கு. அப்போதான் பர்ஃபெக்டா வரும் நெக் டீப் இருக்கிறதுனால. ஆர்ம் ஹோல் ஷேப் கூட அதே மாதிரி நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஷேப் கொடுக்கணும்.
பாருங்க நான் எக்ஸாக்ட் கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அங்கே வரைக்கும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது உள்ளே இருக்கிறது வந்து மார்க்கிங் எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பாருங்க. இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து அபெக்ஸ் பாயிண்ட் எனக்கு 10.5 இருக்குது, மெஷர்மெண்ட்டு 10.5, அண்ட் தென் சைடில் வந்து 3.25 வருது. நான் வந்து 4 இன்ச்சஸ்க்கு எடுத்துக்கிறேன், ஏன்னா 1/4 இன்ச் ஸ்டிச்சிங்காக போகணும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு, ஸோ அப்பர் செஸ்ட் அண்ட் மிட் செஸ்ட்டுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் டிஃப்ரெண்ட் இருந்ததோ அந்த மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் ஹாஃப் ஆஃப் பண்ணி 2 சைடுமே டாட்டுக்கு டிவைட் பண்ணிக்கணும். அப்போ தான் கஃப் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ எனக்கு 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால 2 சைடும் 1 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து டாட் இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அப்பர் டாட், இங்கேருந்து நம்ம 2 இன்ச்சஸ்க்கு மேலே இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஷேப் கொடுக்கலாம். இது ஆர்ம் ஷேப்பு நான் ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிடல, ஸோ அதனால இப்போ மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டோட நெக் டெப்த் எவ்வளோ இருக்குது, நான் 7 இன்ச்சஸ் நெக்கோட டெப்த் மார்க் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணும்னாலும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டீப் நெக் நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். ஷோல்டர் ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா ஷோல்டர் ஃபால் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதுவும் பேக் கட் பண்ண மாதிரியே நம்ம ஷேப் வந்து கட் பண்ணி எடுக்கலாம். என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஆர்ம் ஹோல் ஷேப் வந்து பேக் மட்டும் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, ஸோ நம்ம ஃப்ரண்ட் ஷேப் நம்ம கொடுக்கலாம். ஃப்ரண்ட் ஷேப் வந்து நீங்கள் 1/4 இன்ச் இந்த மாதிரி உள்ள தள்ளி மார்க் பண்ணணும். இது பேக் ஷேப் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அங்கே வந்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு நீங்கள் இல்லை ஃப்ரீ ஹேண்டில் கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உள்ளே வரணும் 1/4 இன்ச்சுக்கு. நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நான் மேலே மேலே கிளாத் வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்கும் ஷேப்புன்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி பாட்டமில் 1/4 இன்ச் ஸ்டிச்சிங்காக விட்டுருந்தேன், அதனால மார்க்கிங் மேலேயே கட் பண்ணிக்கிறேன். சைடில் வந்து நீங்கள் ஸ்டிச்சிங்க்கு விடலாம் எக்ஸ்ட்ரா. பாருங்க இந்த மாதிரி ஷேப் நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம மேலே மேலே வச்சு பார்த்துட்டு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஷேப் தேவைன்னா ஃப்ரண்ட் ஷேப் வந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்துக்கலாம். பாருங்க ஷோல்டர் பர்ஃபெக்டாக இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. இப்போ ஃப்ரண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஷேப் வேணும், ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் உள்ளே கட் பண்ணி ஷேப் கொடுத்துக்கிறேன். பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் ஷேப்பு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்படி இருக்குன்னு.
இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெடி ஆயிடுச்சு. டாட்க்கு நீங்கள் நாச்சஸ் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து ரெடி நாச்சு. அதுக்கப்புறமா டாட்கான நாச்சஸ் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவ்ஸ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸ் இங்கே வந்து ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது இங்கே 1/4 இன்ச் இந்த மாதிரி கண்டிப்பாக கட் பண்ணணும். அப்போ தான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரண்ட்டில் தூக்கிக்காம இப்படி தூக்கி நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணுறது. நெக்கு லூஸ் வராமல் இருக்கும். இப்போ வந்து ஸ்லீவ்ஸோட லென்த் 11 இருக்குது. 11 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். கேப் மெஷர்மெண்ட் வந்து 4 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். கேப் மெஷர்மெண்ட் நம்ம எப்படி மெஷர் பண்ணணும், பாடி மெஷர்மெண்ட் எடுத்தப்போ நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு ஆர்ம் ஹோல் ஷேப் வந்து 18 இருக்குது. ஸோ 9 இன்ச்சஸ்க்கு நான் இது மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுறேன். ஸ்லீவ்ஸோட விட்த்து 11 இருக்குது. ஸோ பாட்டமில் நான் 11 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுறேன். கஸ்டமர் கொஞ்சம் லூஸ் கேட்டிருக்காங்க, அதனால பாட்டமில் 1 இன்ச் நான் லூஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்லீவ்ஸோட ஷேப் கொடுக்கலாம். இங்கே பாட்டமில் வந்து ஸ்டிச்சிங்காக பீஸு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். சைடில் கூட அதே மாதிரி ஸ்டிச்சிங்காக எக்ஸ்ட்ரா பீஸ் விட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து இங்கே இந்த மாதிரி ஷேப் கொடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் ஷேப் கொடுக்கணும். ஸோ நான் மார்க் பண்ணியிருக்கேன், அதுக்கு மேலேயே கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட்டோட ஷேப். இந்த ஷேப் கட் பண்ணுறது கூட நான் ட்ரிக்ஸ் எப்படி கட் பண்ணணும்னு வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல். இது வந்து எக்ஸாக்ட் ஸ்டிச்சிங்கான மார்க்கிங். இங்கே பாட்டம் ஃபோல்டிங்க்கு இது வந்து பிளைன் ப்ளவுஸ், லைனிங் இல்லை, அதனால பாட்டமில் வந்து 1.5 இன்ச்சஸ் நான் ஃபோல்டிங்காக விட்டுருக்கேன். பாருங்க, ஃப்ரண்ட், பேக் அண்ட் தென் ஸ்லீவ்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பெல்ட்டுக்கு 2.5 இன்ச்சஸ்க்கு பெல்ட் கட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.